வணக்கம். பட்டர்ஃப்ளை ஒயர் கூடை சேனல்லேருந்து நம்ம இப்போ ஒரு கூடை போடுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அடி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடி என்ன போட்டிருக்கிறேன் அப்படின்னா 20 கட் ஒயர் எடுத்து பாருங்கள், 20 கட் ஒயர் எடுத்துருக்கிறேன். 8 அகலம் வந்து 8 போட்டிருக்கேன். இந்த நீளம் வந்து 20, இது வந்து 8 போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மடக்கிக்கலாம். உள் பக்கமாக மடக்கிக்கோங்க. இப்போ இதை எடுத்து இது மாதிரி மடிச்சிட்டு இது சொருகி விடுறதுக்கு அளவுக்கு நம்ம விட்டால் போதும். இதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி பாருங்கள். இது கூட நான் ஏற்கனவே ஒன்று போட ஆரம்பித்து போட்டு விட்டேன். என்ன ஆச்சுன்னா, பாதி போடும்போதே நான் கொஞ்சம் ஊருக்கு ஒரு வேலையாக போக வேண்டியதாயிட்டு, அதனால் அதை முடித்து போட்டு காட்ட முடியல. அதனால் நான் இப்போ திரும்ப போட்டு காட்டுறேன். அது அளவுமே கொஞ்சம் சரியில்லை, அதனால் இதை நான் போட்டு காட்டுறேன் எப்படி வருது. சுத்து ஒயர் வச்சு நம்ம இந்த மாதிரி அடி போடுறோம். அடி போட்டு முடிச்சுட்டு போடுறோம். மேலே வளர்த்துக்கிட்டு வர்றோம். சரிங்களா? அந்த கூடையை முடிச்ச வீடியோ போடுறேன் உங்களுக்கு. புதுசாக போடுறவங்க பார்த்து போடுங்க, நல்லா ஈஸியாகவே வரும். நான் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். இதே மாதிரி போடுங்க. இந்த இடத்துல லாஸ்ட் வந்துட்டோம். லாஸ்ட் வந்தோடனே திரும்பும் நம்மளுக்கு. பாருங்கள், இதை போட்டுட்டு இதான் நம்ம ரன்னிங் ஒயரு லாஸ்ட்டு முடித்து போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இப்படியே திருப்பி நம்ம போடும்போது அதோட முக்கு திரும்பி வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி திருப்பி நம்ம எடுத்து போடும்போது இந்த மாதிரி வரும். இப்போ இந்த பக்கம் நம்ம பின்னிட்டு போக வேண்டியதுதான்.
இப்போ இந்த பக்கம் முக்கு திருப்புறோம். நம்ம அடி போட்ட எல்லா ஒயரையும் அப்படியே பின்னிக்கிட்டு வரும்போது அது அப்படி அப்படியே அந்த இடத்துல வரும்போது இப்படி திரும்பிடும். பாருங்கள், 2 பக்கம் நம்ம திருப்பிட்டோம். அவ்வளோதான். நார்மல் ஒயருக்கு இந்த நார்மல் கூட போடுறதுக்கு நம்ம இந்த முக்கு திருப்புறது நமக்கு கஷ்டமே இல்லை. இதுவே கிராஸ் கட் போடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்து போடணும். இதுக்கு அப்படிலாம் கிடையாது, ஈஸியாக போடலாம். நம்ம 2 முக்கு திருப்பி 3வது முக்கு திருப்புறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இந்த ஒயர் நல்லா சைனிங்க, நல்லா அழகாக இருக்குது. கோல்டு கலர்லேயே இன்னொன்று லைட் கலராக இருக்கும். அதை விட இது ரொம்ப அழகாகவே இருக்குது. இப்போவும் 3வது முக்கு திருப்ப போகிறோம். பாருங்கள்,
4வது லைன் 4வது முக்கு திருப்ப போகிறோம் பாருங்கள். அவ்வளோதான். இது லாஸ்ட்டு முக்கு திருப்புறோம். நாலு முக்கு நம்ம திருப்பிட்டோம். அடுத்து நம்ம இதை முடிக்க போகிறோம் இந்த வரிசையை. முடிச்சிட்டோம். நம்ம லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டோம். இது தொடங்கின முடிச்சு, இது முடிச்சிருக்கிற முடிச்சு. இப்போ நம்ம 7.5 நாட் போட்டு முடிச்சிடலாம். தெரியுதா உங்களுக்கு? இது லாஸ்ட் முடிச்சு, இது தொடங்கின முடிச்சு. இந்த தொடங்கின முடிச்சில் உள்ள இந்த ஒயரை எடுக்கிறோம், கீழே பார்க்க தள்ளுறோம். இப்படி வந்துடலாம். அதை இப்படி மேலே எடுக்கிறோம். இப்போ இந்த முடித்த ஒயரை எடுத்து மடித்து இப்படி மடித்து, அதாவது மடிக்கிறது வந்து இப்படி முன் பக்கமாக மடிக்கக்கூடாது, பின் பக்கமாக மடிக்கணும். இதுக்குள்ளே விட்டுறோம். இந்த லூப் மாதிரி எடுத்து விட்டோம்ல, இதை லூஸ் பண்ணி இப்படி எடுத்தோம்ல, அதுக்குள்ளே இப்படி விட்டுறோம். இப்போ இந்த ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடுறோம். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நல்லா பெருசாகவே வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த முடிச்சு போட்டோம் இல்லையா, அந்த ஒயரை நம்ம டைட் பண்ணுறோம் பாருங்கள். டைட் பண்ணுறோம், அப்புறம் இங்கே இழுத்துடுறோம். சரிங்களா? இப்போது இந்த உள்ளுக்குள்ளே உள்ள ஒயரை இப்படி இழுக்கிறோம். அவ்வளோதான். இதுதான் 7.5 நாட். இதை கொஞ்சம் நல்லா டைட்டாக இந்த முடிச்சு பண்ணிக்கிடுங்க. அவ்வளோதான் இதோட வேலை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணிடுறோம். 7.5 நாட் போட்டுட்டு இந்த ஒயரை நம்ம கட் பண்ணிடுறோம். கொஞ்சம் விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு சொருகிடலாம். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கும் இந்த ஒயர். ஒரு நிமிஷம் நல்லா பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே. சுற்றி வந்த ஒயரையும் கட் பண்ணி விட்டுருக்குறோம், தொடங்கின ஒயரையும் கட் பண்ணி விட்டுருக்குறோம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம சொருகி விட்டுறணும். அடுத்த ஒயர் எடுத்து அதையும் சொருகி விடணும். இந்த மாதிரி நீங்களும் சொருகி விடுங்க. நான் இந்த மீதம் இருக்கிறத
திரும்ப சொருகிக்கிறேன், டைம் ஆகும். இப்போ இப்படி இருக்குது நம்ம கூட. சரிங்களா? நான் 7.5 நாட் போட்டு முடித்த இடம் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம 20 முடிச்சு போட்டிருந்தோம் இல்லையா, கட் ஒயர் போட்டு. இந்த 20 முடிச்சிலையும் உள்ள ஒயரை 2 நம்ம ஒயர் எடுத்து, அதாவது இந்த 2 ஒயரை எடுத்து ஒரு முடிச்சு போடுறோம். இப்போ இது கிராஸில் வரும் இந்த முடிச்சு. இப்போ அடுத்த 2 எடுத்து அந்த ஒயரை ஓரமாக வச்சிடணும். இப்போ அடுத்த 2 ஒயர் எடுத்து அதை முடிச்சு போடுறோம். ரெண்டாவது முடிச்சு, இது ஃபஸ்ட்டு போட்ட முடிச்சு, இது ரெண்டாவது முடிச்சு. இப்போ இந்த ஒயரையும் ஓரம் கட்டிட்டு அடுத்த 2 ஒயர் எடுத்து முடிச்சு போடுறோம். இதே மாதிரி நம்ம ஃபுல் ஒயரையும் 2 ஒயராக எடுத்து ஒரு முடிச்சு போடுறோம். எல்லா ஒயரையும் இது மாதிரி நம்ம 2 ஜாயின் பண்ணணும். இப்போ இதில் வந்து 20 கட் ஒயர் இல்லையா நமக்கு, அதுக்கு என்ன வரும்னா நமக்கு 10 முடிச்சு வரும். அதில் இந்த ஒரு ஸ்ட்ரெயிட்டுக்கு 10 முடிச்சு வரும் பாருங்கள். இதான் நம்ம ஆரம்பித்தோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி ஒரு பக்கம் 10 வரும், அந்த பக்கம் 10 வரும். இங்கே வந்து 8 தானே போட்டோம், 4 முடிச்சு வரும். இந்த சைடு 4 முடிச்சு வரும். அது மாதிரி போடுங்க.
இப்போ இந்த 4 முடிச்சு வந்துட்டு இந்த பக்கம் இனிமேல் திரும்ப 10 முடிச்சு வரும், அதையும் நம்ம போடணும். இப்போ இந்த பக்கமும் நம்ம 10 முடிச்சு போட்டுக்கிட்டுருக்குறோம். 10 போட்டு சைடில் வந்து திரும்ப 4 முடிச்சு வரும், அதையும் நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு அதுக்கு அடுத்து எப்படி போடணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயரெல்லாம் சொருகி விட்டு அப்புறம் எப்படின்னு காட்டுறேன். இதே மாதிரி போட்டுவாங்க. இங்கே 10 முடிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த 4 முடிச்சம் போடுறோம். போட்டால் நம்மளுக்கு வந்து அடுத்து சுத்து ஒயர் வச்சு நம்ம போடுறதுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா? 2 முடிச்சுட்டு அதோட நம்ம சுத்து ஒயர் வச்சு போடணும். இதே மாதிரி போட்டு முடிங்க. சுத்து ஒயர் எடுத்துக்கிடுங்க. அடுத்து எதில் வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி மடக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒயர் எடுத்து நம்ம போடலாம். இந்த ஒயர் வந்து இந்த ஒயர்லேருந்து தொடங்க. இந்த 2 முடிச்சு வருது இல்லையா, ஒரு 2 ஒயர் வருது இல்லையா, அதில் இந்த ஒயரில் தொடங்குங்க. இந்த ஒயரில் தொடங்கினா கிட்டவே வர்ற மாதிரி இருக்கும். இந்த ஒயரில் தொடங்குனீங்கன்னா அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக வரும். அதுக்காக இந்த ஒயர் இந்த பக்கம் இருந்து தொடங்குங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஒயர் வந்து உள்ளே சொருகிற அளவுக்கு விட்டுட்டு
அடுத்து இந்த ஒயர்லேயும் முடிச்சு போடணும். இதில் 2 ஒயர் இருந்து இல்லையா, இந்த 2வது ஒயர்லேயும் முடிச்சு போடணும். இந்த மாதிரி வரும், பார்த்துக்கிடுங்க. இப்போ இது வந்து கிராஸாக இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருந்த ஒயர் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். சரிங்களா? இந்த 2 ஒயரும். அதுக்கு அடுத்து இந்த 2 ஒயர், இந்த முடிச்சில் இருக்கிற இந்த ஒயரில் நம்ம முடிச்சு போடுறோம். இப்போ எல்லா ஒயரையும் விடாமல் கரெக்டாக 2 முடிச்சு ஒயரையும் எடுத்து, அதாவது ஒரு முடிச்சில் 2 ஒயர் இருந்து இல்லையா, அதை எடுத்து அப்படியே நம்ம போட்டுக்கிட்டு வரணும். அவ்வளோதான். ஒரு சுற்று அதே மாதிரி போடணும். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு அருங்கோண பேட்டர்ன் கிடச்சிருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான் வரும். இதே மாதிரி அருங்கோணம் கூட போட தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸி தான். புதுசாக போடுறவங்க இந்த மாதிரி போடணும். பாருங்கள். அருங்கோணம் கூட போடுறவங்க முதல்ல எப்படி போட்டாங்கன்னா, கீழே வந்து ஒரு 4-5 வருஷம் சுத்து ஒயர் வச்சு வளர்த்துருவாங்க. அதுக்கு பிறகு ஒரு 3-4 ஒயர் இந்த அருங்கோணம் போட்டு அதுக்கப்புறம் நார்மலாக போட்டு முடிப்பாங்க. இது அப்படி இல்லாமல் கீழே இருந்தே அருங்கோணம் வர்ற மாதிரி நம்ம பண்ணுறோம். சரிங்களா? இதே மாதிரி எல்லா ஒயரையும் விடாமல் நீங்கள் முடிச்சு போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கவனமாக பார்த்து போடுங்க. ஒரு ஒயர் வெட்டிங்கனாலும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வராது. திரும்ப எல்லாம் பிரித்து தான் போடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கரெக்டாக போடுங்க. ஒவ்வொரு முடிச்சுக்கும் 2 முடிச்சு இப்போ நம்ம போடுறோம். ஏன்னா 2 ஒயர் இருக்கு இல்லையா. பாருங்கள், இப்போ எல்லா ஒயரும் ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம அடி போடும்போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி இதே மாதிரி போடணும் நம்ம ஃபுல் ஒயரையும். ஒயர் பார்க்குறதுக்கு கொச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கவனமாக எடுத்து நம்ம போடணும்.
இது முறுக்கிட்டு வர்றதுனால நமக்கு வந்து கொஞ்சம் போடுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதையும் அப்பப்போ எடுத்து விட்டுக்கிட்டு நீங்கள் போடுங்க. இந்த கூடைக்கு நம்ம ஒரு லைனுக்கும் கட் பண்ணி போடுறதுனால அந்த முறுக்கிக்கிட்டு வர்றது உங்களுக்கு எடுக்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது அந்த முக்கு திருப்பின இடத்துல போடுறோம். அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம அதே மாதிரி தான் சுத்து ஒயர் போட்டு கொண்டுட்டு போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல இப்படி தான் வரும். இந்த முக்கு வந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல இப்படி ஒரு ஷேப்பில் வரும். பார்த்துக்கோங்க. வேறு எந்த மாற்றமும் அந்த இடத்துல கிடையாது. இதே மாதிரி நீங்கள் ரன்னிங் ஒயரை அப்படியே போட்டு முடிச்சு போட்டுட்டு வர வேண்டியது தான். அந்த இடம் அது மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. இதுதான் முக்கு திருப்பின இடம். இங்கே வந்து தாருங்கோணம் இந்த மாதிரி வரும். சொன்னேன் இல்லையா, சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா இங்கே என்ன வருமோ எப்படி வருமோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம். இப்படி தான் வரும் இந்த இடத்துல. குழப்பம் இல்லாமல் அப்படியே நேரே நம்ம போட்டு போக வேண்டியது தான். இன்னும் அடுத்து வந்து அடுத்த வருஷம் போடும்போது சொல்கிறேன் உங்களுக்கு, அதுவும் புரியும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இது போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முடிச்சு லூஸாக இருக்கும். இது மாதிரி அப்பப்போ டைட் பண்ணிக்கிட்டே போடுங்க. அப்போ தான் கூட அழகாக வரும், இல்லைன்னா பெண்டாக வரும். எப்போவுமே எந்த கூடை போட்டாலும் நம்ம 2வது வருஷம் வரும்போது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம டைட் பண்ணி போடணும். அப்படி போடும்போது தான் அது நல்லா அழகாக வரும். பாருங்க, இப்போ அந்த முக்கு திருப்பணும் இல்லையா, அந்த இடத்துல வருது. இப்போ இந்த பக்கம் முடித்தோம். இப்போ இந்த பக்கம் இருக்கிறதுலையும் முடிச்சு வரும். பார்த்தீங்களா? அப்படியே நம்ம ரன்னிங் ஒயரை எல்லா முடிச்சும் எடுத்து போட்டு கொண்டு வர வேண்டியதான். ஒரு ஒயர் கூட விடாமல் இதே மாதிரி போட்டுக்கிட்டு வர வேண்டியதுதான். தானாகவே அந்த இடம் வரும்போது திரும்பி வந்துடும். பெண்டாக இருக்கிற மாதிரியோ தூக்கிட்டு இருக்கிற மாதிரியோ இருந்தாலும் ஏன் இப்படி இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. இந்த பாருங்கள், இப்படி முறுக்கிட்டு தான் இருக்கும். அது நீங்கள் போட அது மேலே வளர்ந்து வரும்போது கரெக்டாக வந்துடும். ஏன் இப்படி முறுக்கிட்டு இருக்குது, திரும்பிக்கிட்டு இருக்குது அப்படிலாம் நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போடுங்க. அந்த சுற்று வரும்போது ஒரு சுற்றுக்கு ஒருக்கா அது கரெக்டாக வந்துடும். மேலே வளர சரியாக வரும் உங்களுக்கு.
பார்க்க கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் போட்டு முடிச்சிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். போடுங்க பார்த்து. இதுக்கான மெட்டீரியல் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது சேல்ஸுக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். இதெல்லாம் கிளாஸ் ஒயர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது மாதிரி இந்த ஒயர்களெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. கிளாஸ் ஒயரு, மெட்டாலிக் ஒயரு, எல்லா ஒயருமே நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், நாங்கள் அனுப்பி கொடுக்குறோம். கொஞ்சம் முறுக்கிட்டு இருக்கிறது இது மாதிரி அப்பப்போ எடுத்து விட்டுக்கிடுங்க. ஏன்னா இது உடனே நம்ம கட் பண்ண போகிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் வரும். நமக்கு மூணாவது முக்கு திரும்ப போகுது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு திரும்பிச்சுல அதே மாதிரி 2 பக்கம் முடித்தோம். இது மூணாவது பக்கம் வருது. ஒரு முடிச்சுலையும் இருக்கிற 2 ஒயரையும் அப்படி அப்படியே இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கிட்டு வரணும். இது உங்களுக்கு ஒரு முடிச்சும் எப்படி போடுறேன்றது வரைக்கும் நல்லா அழகாக நான் காட்டி போடுறேன். இப்படி தான் போடணும், அப்படி தான் போடணும்னு அந்த முடிச்சு கூட எப்படி விழுதுன்னு தெரியாத மாதிரி நான் போட மாட்டேன். நான் போடுறதில்ல எல்லாம் நீங்கள் க்ளீனாக தெரியாதவங்க கூட இதை போட்டு நீங்கள் கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு தான் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். அதனால் இதை பார்த்து நீங்கள் போடுங்க. கட் ஒயர் எவ்வளோ எடுக்கணும்னு சொன்னேன். அடியோட அகலத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். கட் ஒயர் 20 எடுக்கணும்னு சொன்னேன். அடியோட அகலம் 8 போடணும்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த கட் ஒயர் எவ்வளோ கட் பண்ணேன்னு நான் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா நான் முடிச்சுட்டு சொல்லலான் இருக்கிறேன். நான் ஒரு தோராயமாக தான் கட் பண்ணியிருக்கிறேன். இவ்வளவு தான் கட் பண்ணணும்னு இல்லாமல் நானே கட் பண்ணியிருக்கிறேன். அதனால் நான் உங்களுக்கு முடிச்சுட்டு இது எவ்வளோ கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். அது முடிக்கும்போது தான் சொல்ல முடியும். முடிகிற வரைக்கும் பாருங்கள் நிதானமாக.
இதுவுமே 7.5 நாட் போட்டு தான் முடிக்கணும். இதை எப்படி முடிக்கணும்னு யோசிக்காதீங்க. 7.5 நாட் எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டுறேன். இது கட் பண்ணாமல் சிலர் அப்படியே உள்ளே வச்சு கொண்டு வருவாங்க. புதுசாக போடுறவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட் வந்துட்டோம். 4வது முக்கு திருப்பின இடம் வந்திருக்கிறோம். முடிச்சியுமே இது லாஸ்ட்டு முடிச்சு. சரியா? இதோட முடியுது நமக்கு இந்த ரன்னிங் ஒயர் வச்சு முடிச்சது. இது தொடங்கின முடிச்சு, இது தொடங்கின முடிச்சு, இது முடிச்சிருக்கிற முடிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தொடங்கின முடிச்சியில் லூஸ் பண்ணி விடுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. லூஸ் பண்ணி மேலே தள்ளுறோம். இதை இப்படி மேலே எடுக்கிறோம். இதை இப்படி உள்பக்கமாக மடிக்கிறோம். உள்பக்கமாக இப்படி மடிச்சிட்டு இதுக்குள்ளே விடுறோம். விட்டுட்டு லூஸ் பண்ண ஒயரை எடுத்து உள்பக்கமாக எடுத்துடுறோம். சரிங்களா? நல்லா பாருங்கள். இப்படி இருக்கும். இதை இப்படி அடிப்பக்கமாக விட்டுக்கோங்க. ரன்னிங் ஒயரை அடிப்பக்கமாக விட்டுக்கிட்டு நம்ம லூஸ் பண்ண ஒயரை டைட் பண்ணுறோம். டைட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரை இழுக்கிறோம். ரன்னிங் ஒயரை இழுக்கும்போது இந்த முடிச்சு இப்படி வந்துடும். அப்புறம் டைட் பண்ணிக்கிடுங்க. சரியா? இவ்வளோதான். இது இந்த மாதிரி தான் இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க. கரெக்டான ஒயரை பார்த்து ரன்னிங் ஒயர் தானான்னு தெரிஞ்சுக்கிட்டு கட் பண்ணுங்கள். டக்குன்னு எதையாவது பிடிச்சி கட் பண்ணிடாதீங்க, கஷ்டம். ரன்னிங் ஒயர் பார்த்தீங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கட் பண்ணி விட்டுட்டு இதை இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே சொருகணும். சரிங்களா? சொருகிட்டு அடுத்த வரிசை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொருகிறேன். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரில் போட்டிருக்கோம். எல்லா ஒயரும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். கிராஸாக இருந்த எல்லாமே இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ரெண்டு ஒயராக ஜாயின் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணும்போது இது கீழே இருக்குது இல்லையா, இந்த முடிச்சு, இதுக்கு நேர் மேலே இந்த 2 ஒயரையும் பிடிச்சி ஜாயின் பண்ணக்கூடாது. ஜாயின் பண்ணிங்கன்னா இதை நான் உங்களுக்கு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அது இந்த மாதிரி தான். இந்த நேருக்கு இதை 2ஐயும் முடித்து போட்டிங்கன்னா இப்படி மேலே முடிச்சு வந்துடும். இந்த இடத்துல அப்படி வரக்கூடாது, அது தப்பு. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கேப் இருக்குல்ல, இதையும் விட்டுறணும் இதையும் விட்டுறணும். இதுக்கு 2க்கும் இருக்கிற இந்த ஒயரை எடுத்து நீங்கள் முடிச்சு போடணும். போட்டு காட்டுறேன். இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி கேப்பில் வரணும். இதுக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப்பில் அடுத்த முடிச்சு வரணும். இப்போ இதை எடுத்து போடுறோம். அப்போ அந்த அருங்கோணம் வரும்போது கரெக்டாக இருக்கும். புதுசாக போடுறவங்க இதை தெரிஞ்சுக்கிறங்க. இதுக்கு நேர் போடக்கூடாது, இந்த மாதிரி வரணும். அப்போ அடுத்த அருங்கோணம் வரும்போது இந்த இடத்துல வரும், இதுக்கு இங்கே வரும். இல்லைன்னா இப்படி நேரே வரும். இந்த இடம் என்னவாகணும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது இருக்கு இல்லையா, இந்த முடிச்சுக்கு நேர் மேலே இருக்கிற இந்த 2 ஒயரையும் போட்டிங்கன்னா ஏன்னா அதில் தப்பாக இருக்கிறத உங்களுக்கு சொல்லி காட்டினா அடுத்து புரியும். அதுக்காக நான் போட்டே காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆயிரும். இது ஒரு குமிழ் மாதிரி ஆயிரும். இந்த இடம்
இந்த முடிச்சுக்கு இப்படி வரும்போது இந்த இடத்துல ஒரு குமிழ் மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு அடுத்த லைன் வரும்போது இந்த அருங்கோணம் வரும்போது நல்லா இருக்காது அந்த இடத்துல. அதனால் இது தப்பு, இப்படி போடக்கூடாது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி போடாதீங்க. இதை பிரிச்சுருவோம், இது தப்பு. அதனால் இதை பிரிச்சுட்டு இப்படி போடணும். இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்ம போடணும். பாருங்கள், இப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி வராது, குமிழ் மாதிரி வராமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அடுத்த அருங்கோணம் வரும்போது அதை பார்க்கும்போது ஒரு அழகாக அருங்கோணம் மாதிரியே இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி இப்போ ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணுங்கள். இப்போ எப்படி ஜாயின் பண்ணணுன்றதை உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த கேப்பில் தான் இருக்கிற ஒயரை நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த ரெண்டும் பண்ணக்கூடாது. இந்த கேப்பில் இருக்கிறது, இந்த கேப்பில் இந்த மாதிரி இருக்கிற இந்த 2 ஒயரையும் எடுத்து நம்ம முடிச்சு போடுறோம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தான் நம்ம திரும்ப எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். 2 எடுத்து ஒரு முடிச்சு போடுறது. நம்ம இப்போ சுற்றிலும் போட போகிறோம். போட்டுட்டு அடுத்தது நம்ம சுற்று ஒயர் வச்சு போடணும். இதே மாதிரி போட்டு நான் மேலே வரைக்கும் வளர்த்துட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் இதே மாதிரி போட்டுக்கிட்டு வாங்க. இது மாதிரி ஒரு போட்டுட்டு திரும்ப சுற்று ஒயர் வச்சு போட்டு கட் பண்ணி சொருகிட்டு அடுத்து இதே மாதிரி போட்டு போடுங்க. அடுத்த வருஷம் வரும்போது அதுலேயும் இதே மாதிரி போடுங்க. இந்த இதுக்கு நேர் வரும். இப்போ இதுக்கு நேர் முடிச்சு வந்துச்சுன்னா போடாதீங்க. இப்படி கிராஸில் வர்ற மாதிரி போடுங்க. போட்டு எடுத்துகிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். நான் மேலே வரைக்கும் வளர்த்துட்டு உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். நன்றி, வணக்கம்.